ஃபஸ்ட்டு 21 நாள் இருந்த கன்சிஸ்டன்சி எப்படி மிஸ் ஆனுச்சு, நான் எங்கே ஃபெயில் ஆனேன், அதோட அதை பற்றின ஒரு சின்ன ஒரு தேடல் தான். அதை தான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்ட்டு ஒரு சின்ன ஐடியா. ஏன்னா இது அது மட்டும் இல்லாமல் இதை நான் டாக்குமெண்ட் பண்ணலான்ற ஒரு தாட்டம் வந்ததுனால நான் இதை ஷேர் பண்ணுறேன். என்னாச்சுன்னா, நான் இந்த ஜேர்னியோட மெயின் மோட்டோவே என்னென்னு பார்த்தா, நான் இந்த ஜேர்னி ஆரம்பித்ததுக்கும் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுக்கும் நான் மெயின் மோட்டோவே வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் தான். ஃபஸ்ட்டு லைஃப் ஸ்டைல் சேஞ்சு, பின்ன சேலரி டு ஃப்ரீடம், பின்ன அப்புறம் ட்ரீம் லைஃப் நோக்கி ஃபர்தர் பயணிக்கிறது தான் இந்த ஜேர்னியோட சாராம்சம். பட் ஆனால் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கேன். ஸ்டார்டிங்லேயே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. அது நேச்சுரல் தான். ஏன்னா இத்தனை வருஷமாக பண்ணாத வந்து திடீர்னு பண்ணும்போது அந்த ஒரு ஸ்ட்ரகிள் இருக்க தான் செய்யும். பரவாயில்ல. ஆனால் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு 21 days வந்து கொஞ்சம் வில் பவரோட புஷ் பண்ணி நான் வந்து ஓரளவுக்கு வந்துட்டு வச்சுக்கோங்களேன். நான் அந்த ஃபஸ்ட்டு பண்ண அந்த ஹேபிட் ட்ராக்கர் பிரகாரம் அந்த ரொட்டீன் வந்து ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணி வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, நான் வந்து கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பீரியடில் வந்து எனக்கு வெயிட்டும் குறைய ஆரம்பிச்சது. ஸோ அதனால் வந்து மேபி ஒரு சின்ன ஹாப்பினஸ் கிடைக்கும்ல, அதனால் ஓவர் கான்ஃபிடென்ட்டு அந்த மாதிரி டைவர்ட் ஆக ஆரம்பிச்சிட்டேன். என்னோட இந்த ஜேர்னியோட ஒரு பார்ட்டு தான் வெயிட் லாஸு. ஆனால் வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் தான் என்னோட மெயின், இன்க்ளூடிங் ஃபுட் கண்ட்ரோல், மைண்ட் கண்ட்ரோல், அஃப்கோர்ஸ் ஃபிட்டாக ஆகிடுது. இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு பிளானாக இருந்துச்சு. அது அந்த ஓவர் கான்ஃபிடென்ட்னால வந்து என்ன பண்ணிட்டேன், அந்த ரொட்டீனை வந்து ஒரு ப்ராப்பர் ஹேபிட்டாக கன்வெர்ட் பண்ணாமலே நான் என்ன பண்ணிட்டேன், சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஈஸியாக சேஞ்ச் பண்ணிட்டேன். அதை வந்து அடாப்ட் பண்ண முடியாமல் அதனால தான் அங்கே தான் ஃபெயிலியர் ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சின்ன சேஞ்சஸ் ஓகே, ஆனால் நான் கொஞ்சம் பெருசாக சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னோடய ரொட்டீனில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 30 minutes வாக்கிங் தான் இருந்துச்சு. அது வந்து ஃபஸ்ட்டு 2 weeks 30 minutes கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அது ஈஸியானதுக்கப்புறம் அது வந்து 40 minutes ஆகிட்டு, ஃப்ரைடே வந்து 6 kilometer இது பண்ணி அதுலேயே கொஞ்சம் கன்சிஸ்டன்சி இல்லாமல், டிசிப்ளின் இல்லாமல், ஸோ அந்த மாதிரி போயிடுச்சு. ஸோ அதுதான் ஒரு மெயின் ரீசன் நான் நினைக்கிறேன். இன்னும் வந்து எனக்கு வந்து சின்ன கோல்ஸ் எதுவும் கிடையாது. அது நான் சொன்ன லைஃப் ஸ்டைல் சேஞ்சில் வந்து பார்ட் ஆஃப் த லைஃப், த்ரூ த லைஃப். ஸோ எனக்கு அது ஒரு மெயின் ரீசன் எனக்கு தோணுது. ஏன் இப்படி கன்சிஸ்டன்சியாக இல்லாமல், ஏன் இப்படி டிசிப்ளினாக இல்லாமல் இருக்கும்ன்ட்டு கேட்டுக்கிட்டே இருந்தேன். அதுக்கு மேபி ஒரு ரீசனாக கூட இருக்கலாம், தெரியல எனக்கு என்னன்ட்டு. பட் என்னோடய பார்வைக்கு இதுதான் ஒரு காரணமாக தோணுச்சு. ஏன்னா டிசிப்ளின் மெயின். அது டிசிப்ளினை மட்டும் வளர்த்து எடுத்துட்டோம்னா நம்ம வந்து எந்த விஷயத்தையும் நினச்சாலும் அது வந்து ஈஸியாக செய்யலாம். ஸோ நான் இப்போ என்ன டிசைட் பண்ணியிருக்கேன்னா, ஸோ நான் வந்து பேக் டு ஃபஸ்ட்டு ரொட்டீன். அப்போ வந்து ஃபஸ்ட்டு ஜேர்னி ஆரம்பிச்சப்போ ரொட்டீன் பண்ணல. ஸோ அதை ஒத்துன ரொட்டீனை கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரியே பண்ணிவிட்டு, ஃபஸ்ட்டு அதை வந்து ஒரு ஹேபிட்டாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து அந்த ஹேபிட்ஸ் வந்து நான் புஷ் பண்ணாமே பண்ணுற மாதிரி ஆனதுக்கப்புறம் தான் நான் வந்து வேறு சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் இதுக்கு முன்னாடி வந்து 7 days பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த ரொட்டீன். இப்போ வந்து 6 days மட்டும் பண்ணிவிட்டு, எனக்கு ஃப்ரைடே தான் இங்கே ஆஃப் டே. ஸோ ஃப்ரைடே வந்து ஃபுல்லாகவே பிரேக் கொடுத்துக்கலான்னு நான் நினச்சிருக்கேன். அந்த மாதிரி ஃபுட்டு வந்து நான் பெருசாக வந்து கண்ட்ரோல் பண்ணேன் டயட்டில். இந்த 50 days டேக்அவே குட் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் என்னென்னா, அதுவும் நிறையா இருக்குது. சுகர் நான் எடுத்துக்கலாம் அவ்வளோவா. நான் எடுத்துக்கிட்ட இடையில ஒரு 50 days வந்து ஒரு 2 days 3 days எடுத்துப்பேன் சுகர். அதை விட மெயினாக வந்து காஃபி டீயில் வந்து சுகர் போடாமல் தான் குடிச்சிருக்கேன் இந்த 50 days. அப்போ வந்து இந்த 50 days பால் எடுத்துக்கல. அப்போ வந்து இந்த 50 days வந்து 5-6 days தவிர மீது எல்லா நாளும் வாக்கிங் போயிருக்கேன். ஸோ இந்த மாதிரி சின்ன பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்குது, நிறையா நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்குது. அது எல்லாமே அதை ஓவர் கம் பண்ணி அதை சரி பண்ணி பண்ணுறது தான் நம்மளோட இது. ஏன்னா எல்லாத்துக்கும்
அப் அண்ட் டவுன் எல்லா விஷயத்துலையும் வர தான் செய்யும். அதில் நம்ம வந்து என்ன தப்பு பண்ணியிருக்கோன்றதை வந்து கண்டுபிடிச்சி அதை வந்து திருப்பி நம்மளோட சக்ஸஸை நோக்கி கொண்டு போகிறது தான் நம்மளோட அப்படி பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அப்படி பண்ணுறது நல்லது. அது வந்து என் ஃபெயிலியரை பார்த்துட்டு தோண்டு போகாமல் நம்ம வந்து அது எதனால் ஃபெயில் ஆகணுன்றதுக்கு ஆராய்ஞ்சு கண்டுபிடிச்சி திருப்பி நம்ம ட்ராக்குக்கு வரணும். ஸோ அந்த ஒரு மைண்ட் செட் வேணும் கண்டிப்பாக. அவ்வளோதான். நான் எப்படி பேசியிருக்கேன்னு தெரியல, தப்பாக பேச நான் நினச்சேன். ஜஸ்ட்டு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஒரு 5 minutes தான் பேச போகணும்னு நினச்சேன். நிறையா பேசிட்டேன்னு நினைக்கிறேன். நன்றி உறவுகளே. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.